சார் என்னோட பேர் வந்து காலாமணி. ஸோ நான் புதுப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2017 பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த படம் வந்து எனக்கு ஒரு பிடிச்சிருந்தது. அதனால் எல்லாருமே வந்து காலேஜில் காலாமணி காலாமணி கூப்பிட்றதுனால என் பேர் காலாமணின்னு மாறிடுச்சு. ஸோ 30 இயர்ஸ் அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சத்யா மூவிஸ் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை 16 ரிலீஸ் சொல்கிறாங்க. 17, 18 2 நாள் தான் இருந்துச்சு. இன்றைக்கி க்ரௌடை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ஸு கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாஷாவை. ஸோ ஸ்டைலு, கிளாஸு, மாசு எல்லாமே கலந்து ஒரு படம்னா அது பாஷா தான். ஒரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா மாஸாக இருக்கும். தலைவர் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பார் இந்த பாஷா படத்தில். இல்லை சார், நான் வந்து 1997 தான். ஸோ நான் இந்த படத்தை வந்து அப்போ பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நான் மார்ச் 3, 2017 அப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்போ நான் அகெயின் வந்து திருப்பி பாஷா பார்த்துட்ருக்கோம். உள்ளே நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் தலைவரோட தீவிரமான விசுவாசி ப்ரோ. இவர் தலைவரோட தீவிரமான விசுவாசி. இவர் தலைவருக்கு ஒன்றா உசுரை கொடுக்கறதுல இவரும் ஒருத்தவர். ஹாப்பி ப்ரோ, ஹாப்பி ப்ரோ. ப்ரோ இது வரைக்கும் இவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4வது தடவை 5வது தடவை இது 4வது தடவையா? 4வது தடவை பார்த்துட்டு 4வது தடவை பார்த்துருக்காரு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 4வது தடவை வந்திருக்கோம் இப்போ பார்க்கறதுக்கு. இவர் முன்னாடி ஷோ போயிட்டாரு, இவர் வந்து முன்னாடி ஷோ வந்துட்டாரு. நாங்கள் அடுத்த ஷோவுக்கு நாங்கள் வரோம். அதான் ஓகே. இந்த தேட்டரில் வந்து தலைவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, தங்கச்சியை காப்பாற்றிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதெல்லாம் எப்படி தேட்டரில் பார்க்குறோம்? தலைவர் படத்துக்கு தங்கச்சி சென்டிமெண்ட் விட்டுருங்க. எல்லாமே தலைவர் பாஷானா அது எல்லாமே அடங்கியிருக்கு. அவ்வளோதான். தலைவர்னா தலைவர், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாம் அடங்கியிருக்கு. ஓகே. இப்போ 75 இயர்ஸ் ஆகிடுச்சுல்ல. இன்னமும் பாருங்கள், இப்போ வண்டி இப்போ அப்படியே சுற்றி காமிங்க, நீங்கள் காமிங்க சுற்றி வண்டி எம்மா பார்க்கிங்கு நிற்குதுன்னு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்போ வந்து வந்திருக்குன்னா என்னென்ன, ரஜினி மேனியா, தலைவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி பாஷா, அதே பாஷா தான் எப்பயும். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான். தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்த அப்டேட் இருக்குது. கூலி, ஜெயிலர் 2 எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? அதை விட 1000 கோடி அடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் அவரம் 25. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? எல்லோரும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? சொன்னதே நம்ம திருப்பி சொல்ல தேவையில்லை. சரிங்களா? இந்த கூலி 1000 கோடி அதுக்கு மேலேயும் அடிக்க போது. தலைவர் வர போகிறாரு. அடுத்த ஒரு எப்போவுமே தலைவர் தான். இந்த தடவை வேறு மாதிரியான ஒரு கரிஷ்மா, ஒரு வேறு மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்டேட் கிடைக்கும் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் ப்ரீ பிஸ்னஸே ஆல்ரெடி 500 கோடி கடந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 1000 crores வந்து தலைவருக்கு வந்து ஒரு கேக் வாக் மாதிரி தான். அது முதல் தமிழ் திரைப்படம் ஒரு 1000 கோடி அடிக்க போகுதுன்னா அது கூலி தான். அதை பெருமைப்படணும். மற்றவங்கள மாதிரி வந்து வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பண்ணக்கூடாது. தலைவர் மேலே ஒரு புது அடுத்த கட்டத்துக்கு கொண்டுன்னு போகிறாரு தமிழ் சினிமானா அதை பாராட்டலனாலும் அதை வந்து பழித்து பேசக்கூடாது. அதுதான் சொல்லிக்கிறேன். 1000 கோடி கூலி அடிக்கும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், தலைவரோட ட்ரெய்லருக்கு ஒரு வெறித்தனமான எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். ஸோ நான் என்னோடய சார்பாக எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னென்னா, சன் பிக்சர்ஸ்க்கு இந்த முறை வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கேனர் முறையில் வந்து பாஸை கொண்டுட்டு வாங்க. நிறைய பேர் வந்து பாதிச்சிருக்காங்க போன வாட்டியே. இந்த முறை வந்து அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அதனால் ஸ்கேனர் முறையில் கொண்டு வந்து ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக தலைவரை பார்க்க வைங்க. இதுதான். தலைவர் பேசினாலே எனக்குமே மாஸ் தான். தலைவர் 50 வருஷத்தில் தலைவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ துன்பப்பட்டிருக்காரு, துயரப்பட்டிருக்காரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்காரு. எப்போவுமே இருப்பார். இறுதி மூச்சு வரைக்குமே தலைவர் மட்டும்தான். ஸோ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இது நான் வந்து 2nd ஸ்டாண்டர்டில் பாபா படிக்க சொல்ல தலைவரோட ஃபேன் ஆனேன். இப்போவும் தலைவரோட ஃபேன் தான். அதாவது நம்ம சாகும்போது தலைவர் இறுதி மூச்சு வரைக்கும் தலைவர் ரசிகனாக தான் இருந்துட்டு செத்துடுவோம். அவ்வளோதான். இதான் ஜி. தேங்க்யூ. பாஷா வந்து எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல். பார்த்தீங்க என்ன காரணம்னா அது வந்து யாருக்காகவும் இல்லை, தலைவருக்காக மட்டும்தான் வரும். இல்லை, இங்கே வந்த கூட்டம் எல்லாமே பாருங்களேன். அந்த இப்போ வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, என்னப்பா தலைவர் எல்லாம் இது பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது.
வீட்டு கடன் பிரச்சனை இருக்குது, டிப்ரெஷனு, வேலை எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. நான் இங்கே வந்தேன்னா நிம்மதியாக இருக்குமா, ஒரு 3 ஹவர் தலைவரை பார்த்து ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குமா. யார் கொடுப்பா, கோடி ரூபாய் கொடுத்தா அந்த டிப்ரெஷன் போகுமா. இங்கே வந்தோமா எங்களே அறியாமல் என்ன பண்ணுறோம், ஒரு ஹாப்பியாக தலைவர்னு கத்துறோம். அதுதாங்க தலைவருங்க. 6லேருந்து 60 வரைங்க, சிம்பிள். யார் எதுவுமே தேவையில்லை, அவர் ஒரு சிரிப்புக்காக போதும். எல்லாம் சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குது, கூலி கூட சரி. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறவங்க 1000 பேர் இருக்காங்க. தலைவர் அவங்களுக்காக நடிக்கல படம், எங்களுக்காக, ஃபேன்ஸுக்காக, எங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாரு. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க, அந்த டைட்டில் கார்டு சூப்பர் ஸ்டார் போதும். படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தான். எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோமா, ஹாப்பியாக வருமா, அவ்வளோதான். தலைவர் தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. 6லேருந்து 60 வரை வேறு சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள். எதுக்காக? தலைவருக்காக தான் வருமே. இப்போ வேலையை விட்டு உடனே டயர்டில் இருக்கும், ஆனால் இப்போ உள்ளே போனால் எனர்ஜி ஆகிடுவோம். புரியுதுங்களா? வேறு எதுவுமே இல்லை, தலைவர் ஃபேன்ஸுக்காக தான். நீங்கள் பாருங்களேன், ஹவுஸ்ஃபுல். ஒரு வாட்டி வந்து பாருங்கள், நீங்களே தலைவர் ஃபேன் ஆகிடுவீங்க. அது போயிட்டு உள்ளே என்ட்ரி மட்டும் பாருங்களேன், சின்ன சிரிப்பு போதுங்க, கோடி ரூபா கொடுக்கலாங்க. வேறு என்ன சொல்கிறது, சொல்லினே இருக்கலாம். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வரைக்கும் சொல்லலாம், தூக்கம் கூட தேவையில்லை. எனர்ஜி பூஸ்டர், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாஷா படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தா நீங்கள் வைப் ஆவீங்களா? ஆவீங்களா? அவ்வளோதாங்க. இல்லைன்னாங்க கேட்கணும், நீங்கள் கேட்கவே தேவையில்லைங்க. பிக் ஸ்க்ரீனில் ஏய் தம்பி, தலைவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுறா, டிக்கெட்டை போடுப்பா, பார்க்கட்டோம்பா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கட்டோம்பா. அவரே வீடியோ எடுத்து போடலாமா நம்ம? பாருங்க, டிக்கெட் கிடச்சிருக்காது, ஹவுஸ் ஃபுல்லாகிடுச்சு. புரியுதுங்களா? டிக்கெட் கிடச்சிருக்காது, ஃபுல்லாகிடுச்சிங்களா? எப்படி அதை நாங்கள் எடுத்துட்டோமே. புரியுதுங்களா? 30 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ புது படத்துக்கே ஹவுஸ் ஃபுல்லாகலங்க டிக்கெட்டு. 30 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. பார்த்த படம் 100 வாட்டி பார்த்துருப்போமா, 200 வாட்டி பார்த்துருப்போமா. புரியுது? அதை போன மாதம் போட்டாங்க, அதான். புரியுங்களா? சன் டிவியில் பார்க்குறோம், அப்பவும் பார்க்குறோம், வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஏன் தலைவர் தான். இப்போ பாருங்கள், பிக் ஸ்க்ரீன் 100 ரூபா கொடுத்து பார்க்குறோம், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் தலைவர் வைப்புங்க. எங்கள் பிரச்சனைலாம் தீருது. 3 ஹவர் வந்தோமா, கடன் பிரச்சனை கிடையாது, யோசிக்க தேவையில்லை. வீட்டு பிரச்சனை தேவையில்லை, ஆஃபீஸில் கண்டவன் பிரச்சனை யோசிக்க தேவையில்லை. வந்தோமா, தலைவரை பார்த்தோமா, சிரிப்பை பார்த்தோமா, ரிலாக்ஸ் ஆனோமா, ஜாலியாக டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோமா, நிம்மதியாக தூங்கணுமா, சண்டே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வேறு என்ன? 14ஆம் தேதி கூலியை பார்த்தோமா, வேறு என்ன இருக்குது? ஏங்க அதுக்கு தாங்க வெயிட்டிங்கு. கூலிங்க, தலைவருங்க, வேறு என்னங்க? நீங்கள் கூலியோட இது பார்த்தீங்களா, ப்ரோமோ பார்த்தீங்களா? எப்படி இருக்கிறாரு? சும்மா சிங்கக்குட்டி மாதிரி இல்லை. அவருக்கு பார்த்தா 74 வயசு மாதிரியா தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள், 73 வயசு மாதிரியா தெரியுது. நீங்கள் சொல்லுங்களேன். குதிரைங்க அவர், அப்படியே நிற்கவே மாட்டார், ஓடிட்டே இருப்பார். புரியுதுங்களா? 6லேருந்து 60 வரை, அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் வெளியில், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு, இன்னும் நம்பர் 1 தான் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அது வந்து இப்போது எல்லாரும் சொல்லலாம், அவருக்கு என்ன ஆக்டிங் இருக்குது, வெறும் வர்றாரு போகிறாரு கையாட்டுறாரு அப்படின்னா. லோகேஷ் கனகராஜ் இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், தலைவர் என்ன சொல்லியிருப்பார்னா, லோகேஷ் நான் வந்து சாதாரண எனக்கு நடிக்கலாம் தெரியாது அப்படின்னு. ஏன்னா அவரே சொல்லியிருப்பார், நடிகர்னா அவர் தாங்க. ஏன்னா ஏங்க இப்போ இந்த பாஷா படத்துலேயே பாருங்களேன், அவரை கம்பத்தில் போட்டு அடிக்கும் போது அழுதுக்குன்னே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, எவனுக்குமே வராது. சரி, மரியாதை குறைவாக பேசுகிறேன், யாருக்குமே வராது. அந்த ரியாக்ஷன் ஒன்று போதும். புரியுங்களா? இப்போ ஜெயிலர் படம் பார்த்தீங்களே, ஜெயிலரில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னலாக ஒரு சிரிப்பார் பார்த்தீங்களா? அதுதான். நீங்கள் எந்த கேரக்டர்னா இருக்குங்களேன், எமோஷ்னலாக சிரிப்பில் காமிக்கணுன்னா அது தலைவரால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது அவர் தான். அந்த இடத்த வந்து எதுக்குங்க சும்மா சூப்பர் ஸ்டாரு, அவர் தாங்க, ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான். அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் நினைக்கக்கூட கூடாது, அது நினைக்கக்கூட கூடாது. ஏன்னா அதை ரீச் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான். அந்த இடம் அவருக்கு மட்டுமே, அவருக்கான உரித்தான இடம், அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார்னால் அவர் மட்டும்தான். அது வந்து என்ன பண்ணோம், அந்த வழியில் நம்ம அப்படியே போயிட்டு அவர் சொன்ன நல்லதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வழி பண்ணோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் பேசிக்கினே இருப்பேன்,